ஒரு அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே வரணும். முதல்ல திரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் மேல நம்மளுக்கு அரசியல் காரணங்களுக்காக அரசியலில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்குது. அவரை நம்ம கண்டிப்பாக அவரை கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த மக்களையும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்களையும் ஏமாற்றி கொண்டு நேரடியாக அரசியல் களத்துல பங்கே பெறாமல் மக்களோடு மக்களாக தோளோடு தோல் நிற்காமல் நேரடியாக அவருக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தை ஏமாற்றி அந்த சின்னஞ்சிறுசுகளை ஒரு ஒரு மன மயக்கத்திலேயே ஒரு போதையிலே வச்சு நேரடியாக சிஎம் சேருக்கு ஆசைப்படுகிறார். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான், நம்மளோட இதுல தளபதி தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் இருந்துதான் அவரை அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வைத்து நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்பத்தோட இருக்கிறாரா, குடும்பத்துக்கு வெளியில இருக்கிறாரா, யார் கூட இருக்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய 18 வயதை தாண்டினதுக்கு அப்புறம் ஈவன் அவர்கள் மேரேஜ் இருந்தா கூட இன்ஃபெர்டிலிட்டி இஸ் நாட் அ கிரைம் அப்படிங்கிறத இதே பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் தான் உச்ச நீதிமன்றம் அதனுடைய சட்டத்தை திருத்தி அமைத்தது. அப்போ நீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அதில் உங்களுக்கு 100% உங்களுக்கு உறுதியாக இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்து ஒரு பெண்மணியை இழுத்து, உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்மணியை இழுத்து கொண்டு முச்சந்தில நிற்க வச்சு அத்தனை பப்ளிக் கிளார்லையும் அவ்வளோ மீடியா முன்னாடியும் ஒரு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அவரை தரம் தாழ்க்கலாம், தாவேகா தலைவரை நீங்கள் தரம் தாழ்த்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, எங்க ஊருக்காரர் வேற, நீங்க நெல்லை மண்ணினுடைய புதல்வர், நீங்க உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு தன்மையற்ற ஒரு பேச்சை நிச்சயமாக நான் எதிர்பார்த்ததே கிடையாது.